முடிஞ்ச அளவுக்கு நாமளும் சிரிச்சு மற்றவரும் சிரிக்க வைக்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுவேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அம்மா, எங்க மதுரை முத்துவோட இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு கிடைச்ச சொத்து இவர். வார வாரம் பார்க்குறேன். இவருக்கு எங்கேருந்து இவ்வளோ கிடைக்குதோ தெரியாது. பொக்கிஷம் போல இவர் முத்து நகைச்சுவையை ஒரு சொத்தாக வச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஒன்று ஒன்று சிந்திச்சு கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் மேலும் மேலும் வளரணும். ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றி, நல்லா இருங்க. மதுரை முத்துவின் அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்து போகும் அசத்தல் மன்னன் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். அசத்து போவது கிரி. Let's welcome them on stage, please. மூணு பேரும் வந்து சகலகலா வல்லவர்கள். அவங்க பாடுவாங்க, ஆடுவாங்க, மிமிக்ரை பண்ணுவாங்க, ஜோக் அடிப்பாங்க. இன்னைக்கு நிச்சயமா அம்மா வந்திருக்கிறதுனால வந்து சாங் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சு ஆசை போறீங்க? கரெக்டு தான் சார், நீங்க சொன்னது சரிதான். இன்னைக்கு அம்மா வந்திருக்கிறனால ஒரு இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. இந்த இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இந்த போலி சாமியார்களுக்காக சாமியார்களின் சங்கீத தென்றல், அவங்களுக்குள்ள ஒரு பாட்டுக்கு பாட்டு, அவங்க வந்து எப்படி நகைச்சுவையா பாடிருப்பாங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட கான்செப்ட். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க ஆரம்பிச்சிருவோம். கிரேட், உடனே அசைச்சிருங்க. தேங்க்யூ சார். வணக்கம் அன்பார்ந்த ரசிக பெருமக்களே. இப்பொழுது நீங்கள் பார்க்கும் நிகழ்ச்சி சாமியார்களின் சங்கீத தென்றல். இந்த அற்புதமான பாட்டு போட்டி நிகழ்ச்சியில் பல போலி சாமியார்கள் பங்கு பெற்று பாடப்போகிறார்கள். அதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று பார்ப்போம். இன்றைக்கு நமது நிகழ்ச்சியின் முதல் பாடகராக இலக்கம் 3/4 இரண்டாவது குறுக்கு தெரு திருவண்ணாமலையைச் சேர்ந்த விகரானந்தா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வாருங்கள் விகரானந்தா. இதற்கு முன்பாக நீங்கள் பாடிய அனுபவம் உண்டா? ஒரு 51 நாள் உள்ளேயே பாடியிருக்கேன். உள்ளே என்றால் மனசுக்குள்ளேயே பாடியிருக்கேன். இப்பொழுது மனம் திறந்து 51 நாட்கள் உள்ளே பாடிய பாடலை இப்பொழுது மனம் திறந்து தென்றலாய் நாடோடி தென்றலாய் பாடுங்கள். அவளுக்கென்ன உசுப்பி விட்டாய், அகப்பட்டவன் நானல்லவா. 51 நாள் முழுக்க சிக்கவிட்டு ஓடிவிட்டாள், சிறியிலே போட்டு விட்டாள். அருமை அருமை அருமை, மிகவும் அற்புதமாக பாடினீர்கள் விகரானந்தா. கருத்துக்களை மிகவும் தெளிவாக பாடினீர்கள். உங்களுக்கு போட்டியாக இலக்கம் 5 பூக்கடை தெரு காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தேவநாத கருக்கல் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் தேவநாத கருக்கல் அவர்களே. நீங்கள் இதற்கு முன்பாக தொலைக்காட்சியில் பாடிய அனுபவங்கள் இருக்கின்றதா? இது வரைக்கும் தொலைக்காட்சியில் பாடின அனுபவம் இல்லை. நான் பாடி செல்போனில் ரெக்கார்ட் பண்ணி கேட்டிருக்கேன். எனக்கு தெரியாம நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் பாடிய பாடலை அவர்கள் செல்போனில் ரெக்கார்ட் செய்து அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆமா சார். இப்பொழுது நீங்கள் பாட வேண்டிய முதல் எழுத்து கோ அல்ல, கோ. கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, அதை பார்த்ததாரோ, ரெக்கார்ட் பண்ணதாரோ. பரதேசி பரதேசி. கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, பார்த்ததாரோ, ரெக்கார்டை தான் பண்ணதாரோ. அந்த செல்லில் ரெக்கார்ட் செய்து அதை பார்த்தேனம்மா, நான் தானம்மா. கோயில் கருவறையில் உங்கள் பாடல் பதிவை செய்ததற்கு ரொம்ப அற்புதமாக பாடினீர்கள். உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கு போட்டியாக நம்மளது விகரானந்தா அவர்கள் என்ன பாடல் பாடுகிறார். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய எழுத்து லூ.
லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணே லூசு சாமி உங்கிட்டதான் லூசா சிக்கினா லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு சாமி உங்கிட்டதான் லூசா சிக்கினா ஜாமீன் கிடைக்காதா ஜாமீன் கிடைக்காதா கேசு ரத்து ஆகாதா. அற்புதமாக பாடலில் தொடங்கும் பொழுது அற்புதமாக பாடினீர்கள். பாடல் வரிகள் உங்களுக்கு கொஞ்சம் மறந்துவிட்டது. ஆகையால் இப்பொழுது நீங்கள் போட்டியிலிருந்து விளக்கப்படுகிறீர்கள். மிகவும் அற்புதமாக பாடியதற்கு நன்றி நன்றி. அடுத்ததாக தேவநாத கருக்களுடன் இணைந்து பாடுவதற்காக இலக்கம் 90 கட்டிங் பாயிண்ட் ஒரு பெக்கப்பம் தெருவிலிருந்து பாண்டிச்சேரியிலிருந்து வருகின்றிருக்கின்ற வீர் சாமியார் அவர்களை வாருங்கள். வீர் சாமியார், உங்களுடைய வணக்கம் மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது. நீங்கள் இதற்கு முன்பாக வேறு எங்காவது பாடிய அனுபவங்கள் இருக்கு? பார்ல ஃபுல்லா பாரில் பாடியிருக்கின்றீர்கள். அப்போ நீங்க ஒரு பார் பாடகர். நீங்கள் பாட வேண்டிய பாடல் எழுத்து கு அல்ல கு நெடில். குறி சொல்வதற்கு ஒரு பீர் இருந்தால் குடித்து விடலாம், குடிப்பதற்கு ஒரு பீர் இருந்தால் குறி சொல்லி விடலாம். ஆடால் இருப்பதோ ஊறுகாய் மட்டும், பீருக்கு என்ன செய்வேன் என்ன செய்வேன். இரண்டு பீரு வேண்டும் பக்தனிடம் கேட்டேன், கூலிங்கோடு ஒன்று கூலில்லாமல் ஒன்று, இரண்டு பீரு வேண்டும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மிகவும் பேர் வாங்கி கொடுத்த படத்திலிருந்து அற்புதமான பாடல். டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள் பாடலை மிகவும் அற்புதமாக நேர்த்தியாக பாடினீர்கள். அவருக்கு பேர் வாங்கி கொடுத்து எனக்கு பீர் வாங்கி கொடுத்து. உங்களுடன் இந்த போட்டி பாடலுக்காக இப்பொழுது தேவநாத கருக்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டனர். அவர் பாட வேண்டிய பாடல் ஆ நெடில் அல்ல ஆ குரில். தந்திர தந்தர தந்த தந்திர தந்தர தந்த தந்திர தந்தர தந்த தந்திர தந்தர தந்த தந்திர தந்த தந்த தந்திர தந்த தந்திர தந்தர தந்த. அம்மன் கோயில் கிழக்கால அம்மன் கோயில் கிழக்கால அம்மன் கோயில் கிழக்காலே அம்மன் கோயில் கிழக்காலே அம்மன் கோயில் கிழக்காலே அம்மன் கோயில் கிழக்காலே அம்மன் கோயில். அதாவது கேட்பவர்கள் ஆட்கள் இருந்தால் நீங்கள் என்ன வேண்டாம் பாடுவீர்கள். போய் வரியை மறந்து விட்டீர்கள். சமாளிக்கலான்னு சமாளிப்பில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாடல் வரி தெரியவில்லை என்றால் தயவு செய்து மேடை விட்டு கீழே இறங்கி விட வேண்டும். திரும்ப திரும்ப அந்த பாடல் வரியை பாட வைத்து அனைவர்களையும் முட்டாள் செய்யக்கூடாது. என்ன மன்னிக்கணும் சார், மன்னிக்கணும். ஆகையால் கோட்டிலிருந்து நீங்கள் தயவு செய்து விளக்கப்படுகிறீர்கள். தெரியவில்லை, அதாவது தொடர்ந்து அற்புதமாக பாடி அசத்திக் கொண்டிருக்கின்ற வீர் சாமியுடன் இணைந்து போட்டி பாடகராக பாடுவதற்காக வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடகர் திருச்சியிலிருந்து வாயானந்தா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்கள் வாயானந்தா. எப்படி இந்த வாயானந்தா என்ற பெயர் உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது சார், நான் வாயில் வந்து லிங்கம் எடுப்பேன், அப்புறம் வாந்தி எடுப்பேன், அப்புறம் பீரோ கூட எடுப்பேன். அதனால வாயானந்தா அப்படி போவாங்க. இப்பொழுது நீங்கள் பாட வேண்டிய எழுத்து வா. ஓகே. வருது வருது விலகு விலகு வெங்கை வெளியே வருது 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 விலகு விலகு லிங்கம் வெளியே வருது 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 விலகு விலகு
லிங்கம் வெளியே வருது. ரெண்டு பாடகர்களும் தொடர்ந்து அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் மட்டுமல்ல, அடுத்த வாரம் தொடரப் போகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இருந்திருக்கின்ற எல்லார் ஈஸ்வரி அம்மாவை வந்திருக்கிறார். அதற்காக நான் ஒரு பாடலை பாடலாம் என்று நினைக்கின்றேன். என்னம்மா பாடலாமா? ஏசினும் நான் அப்பவே சொல்ல பிரேம்ல கமிட் ஆகிறதுக்கு ஏதோ ஒன்று பாடுவாங்க. அரசவைக்கு வந்து விட்டீர்கள், பாட வேண்டும் தானே? உங்களுக்காக முறைப்படி சங்கீதம் கற்றுக்கவில்லை என்றாலும் உங்களுக்காக ஒரு சில இப்போ எல்லாம் எப்படி அதே மாதிரி ஒரு சிலது இவர்கள் பாடிய பாடலை வைத்து நீங்கள் முடிவு சொல்லுங்க. எல்லார் ஈஸ்வரி அம்மா ஒரு ஹோட்டலில் வேலை செய்கின்ற ஒரு நடிகைக்காக பாடிய பாடல். இட்லிக்கு மாவையார், இட்லிக்கு மாவை ஆட்டும் போது மாவைத்தான் பக்குவமாக எடுக்க வேண்டும், மாவைத்தான் பக்குவமாக எடுக்க வேண்டும். அப்போது இட்லி நல்லா வரும், அப்போது இட்லி நல்லா வரும், அப்போது இட்லி நல்லா வரும், அப்போது இட்லி நல்லா வரும். உங்க பாட்டுக்கே நான் வந்துட்டேன் மாவட்டத்துக்கு. எல்லாரோட டைரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்காரு. சூப்பர் சூப்பர். அவருக்கு அவரோட தாட்ஸ் சூப்பர். நீங்க வரேன் சில கான்செப்ட் சொல்லி பண்ணுங்க, நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி சார் தான் சொல்லி இது பண்ண சொல்லி சொன்னாங்க. அப்படிங்களா? இல்ல இல்ல இல்ல, அவரோட தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கறாரு பாருங்க. திருவண்ணாமலை 11/6. ஆமா, நாங்க ஒரு சும்மா ஒரு ஓரலா தான் எடுத்து அப்படி எப்படி சார் தான் எல்லாம் சொல்லி. ஐயோ, அவர் அங்க இருந்து எடுத்து கொடுக்க நான் தேடுறேன். அவர் எங்க இருக்காரு? என்னடா இது இப்படி எல்லாம்? யார் இது? இவரா? ஆஹா அப்படின்னு அப்பதான் புரியுது எனக்கு. நமக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் ரொம்ப புல்லுன்னு. நோ, நமக்கு மேலே எவ்வளோ பெரியவங்கள்லாம் இருக்காங்க. அதை நினைக்கும் போது அடக்கம் தேவை. ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜ்குமார். நம்ம விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு டியூன் பண்ண போது மாயவநாதன் ஒருத்தர் அந்த பாட்டை எழுதினார். அந்த பாட்டு எழுதினது ஒரு விளையாட்டுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவரை கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒரு ஜாலிக்காக அவர் பேரையே அந்த